அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா என்னும் விவிலியத்துடன் இன்று முதலாக கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு நம்மை விண்ணக தந்தை போல வாழ சொல்லியிருக்கிறார். விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல நீங்கள் தூயவராய் இருங்கள். எனவே அந்த விண்ணக தந்தையின் நிறைவில் தூய்மையில் ஒரு அங்கம்தான் நம்பகத்தன்மை. நம்பிக்கைக்குரியவர், கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்னும் செய்தியை விவிலியத்தின் பல இடங்களில் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமகம் 1 அதிகாரம் 9வது இறை மொழி சொல்கிறது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர், தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். எனவே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்கிறார் பவுலடியார். தொடர்ந்து அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது இறைமொழியில் சொல்கிறார். சோதனைகளை பற்றி பேசும்போது பவுல் சொல்கிறார், கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விட மாட்டார். ஆகவே நீங்கள் சுமக்கக்கூடிய சோதனைகளைத்தான், சிலுவைகளைத்தான் அவர் உங்களுக்கு தருவார். காரணம், கடவுள் நம்பிக்கைக்குரியவர் என்று அவர் சொல்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருப்பது போல நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.